ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இட்லி அரிசி மாவு வச்சு இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஒரு சேஞ்சுக்கு ரவை வச்சு ரவா இட்லி இன்றைக்கி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதில் 10 முந்திரி எடுத்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்புலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போது இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்குங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இட்லி தட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு குழியிலும் ஒரு முந்திரி வச்சு விட்டுறேன். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஒரு குழியிலையும் ஊற்றிடலாங்க. நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்க தட்டை வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த ரவா இட்லியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.